தனுசு ராசியில பிறந்த நண்பர்களுடைய வாழ்க்கையிலையும் வாழ்வாதாரத்திலையும் வரக்கூடிய பிப்ரவரி மாதத்துல இந்த பிரபஞ்சம் எந்த மாதிரியான மாற்றங்களை தர போகுதுன்றது பத்தி தானுங்க முழுமையா இந்த காணொலியில நம்ம பார்க்க போறோம். தனுசு ராசியில வர நட்சத்திரங்கள் எல்லாருக்கும் தெரியும். முதல் நட்சத்திரம் வந்துங்க மூலம் நட்சத்திரம் 4 பாதம். மூல நட்சத்திரத்துல பிறந்த அதிதேவதை தான் அனுமான் ஆஞ்சநேயர். பிறகு வரக்கூடிய நட்சத்திரம் பூராட நட்சத்திரம். அதன் பிறகு வரக்கூடிய நட்சத்திரம் உத்திராட நட்சத்திரம். மூல நட்சத்திரம் 4 பாதம், பூராட நட்சத்திரம் 4 பாதம், உத்திராட நட்சத்திரம்ன்றது ஒரே ஒரு பாதம். பிப்ரவரி மாசம் 1ஆம் தேதி வியாழக்கிழமை அதிகாலை அஸ்த நட்சத்திரம் சொல்லக்கூடிய தன்வந்திரி கடவுள் பிறந்த நட்சத்திரத்துல 4வது பாதத்துல 175வது டிகிரியில கன்னியா ராசி துலா லக்னத்துல இந்த மாதம் பிறக்கப்படுது. அப்ப தனுசு ராசி நண்பர்களுக்கு பிப்ரவரி மாதம் சாதகமா இருக்குமா அல்லது பாதகமா இருக்குமா? தனுசு ராசியாதிபதி குரு பகவான் ராசிக்கு 9வது பாவகத்துல இருக்கிறாரு. இத்தனை நாள் வக்ர நிலையில இருந்தவர் பிப்ரவரி ஃபர்ஸ்ட்லயே பாத்தீங்கன்னா நமக்கு வக்ர நிவர்த்தி, இதுக்கு முன்னாடியே வக்ர நிவர்த்தி அடைஞ்சிட்டாரு. வக்ர நிவர்த்தி அடைந்த கிரகம் உங்களுடைய ராசியாதிபதி முழுமையான பலன்களை கொடுக்கிறது எப்பன்னு கேட்டீங்கன்னா பிப்ரவரி மாசம் 1ஆம் தேதியிலிருந்து பிப்ரவரி மாசம் 5ஆம் தேதி வரை. அப்படி என்ன சார் முழுமையான பலன்கள் கொடுக்க போகுது? எந்த அடிப்படையில சொல்றீங்க? என்ன ஆதாரம்? தனுசு ராசிக்கு அதிபதி குரு பகவான நம்ம சொல்றோம் இல்லைங்களா? அந்த மாதிரி குரு பகவான் எந்த பாவகத்தில் இருக்காரு? உங்க ராசிக்கு 5வது பாவகத்தில் இருக்கிறாரு. 5வது பாவகத்துக்கு அதிபதி செவ்வாய். அப்போ புத்திர ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாவும் உங்களுடைய ராசியாதிபதியும் கிரக பரிவர்த்தனை செய்திருக்கிறாங்க. செவ்வாவுடைய வீட்டுல குருவும் குருவுடைய வீட்டுல செவ்வாவும். இது தனுசு ராசி நண்பர்களுக்கு புத்திர வளர்ச்சி பெறுகிறதுக்கு மிகவும் உறுதுணையா இருக்கும் இந்த நாட்கள். அழகா பெரியவங்க சொல்லுவாங்க, புத்திர ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் எந்த ராசியா இருக்கட்டும் அல்லது லக்னமா இருக்கட்டும், ஒரு ஜாதகத்துல புத்திர ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் புத்திரகாரகனுடைய வீட்டுல இருக்கிறது சிறப்பு. புத்திரகாரகன் புத்திர ஸ்தானாதிபதியை பார்க்கறது இன்னும் சிறப்பு. இந்த மாதிரி அமைப்பு இந்த தனுசு ராசியில பிறந்த நண்பர்களுக்கு மீண்டும் வரணும்னா 12 வருஷம் வெயிட் பண்ணணும். 12 வருஷம் கழிச்சு யாரு இருக்கிறா யாரு இல்லைன்னு யாருக்கும் தெரியாது. யாரு மூச்சு யாரு கையிலையும் இல்லை. அப்போ தனுசு ராசியில பிறந்த நண்பர்கள் திருமணமாகி 10 வருஷம் ஆகுது, 5 வருஷம் ஆகுது, 8 வருஷம் ஆகுது, புத்திர வளர்ச்சி கிடையாது, புத்திர பாக்கியம் கிடையாது, பார்க்காத வைத்தியம் இல்ல, பண்ணாத பரிகாரம் இல்ல, போகாத கோவில் குளம் கிடையாது, இது வரைக்கும் எங்களுக்கு நல்லது நடக்கல, நல்லது நடக்கின்ற நம்பிக்கை எங்களுக்கு இல்லை. இந்த அளவுக்கு சங்கடத்தில் இருக்கிற தனுசு ராசி நண்பர்களுக்கு வரக்கூடிய பிப்ரவரி மாசம் 1ஆம் தேதியிலிருந்து 5ஆம் தேதிக்குள்ளார புத்திர வளர்ச்சி பெருகும். அப்படி என்ன நமக்கு 1ஆம் தேதியிலிருந்து 5ஆம் தேதி வரைக்கும் இந்த பிரபஞ்சம் யோகம் கொடுக்க போகுதுன்னா குருமங்கள யோகத்தை கொடுக்க போகுது. புத்திர ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் செவ்வா புத்திரகாரகனுடைய வீட்டுல இருந்து புத்திரகாரகனுடைய பார்வை 9வது பார்வை வாங்குறார். இது அருமையான நேரம், அற்புதமான நேரம். இந்த தருணத்துல நிச்சயமா உங்களுடைய பிரார்த்தனை, இதுவரைக்கும் நீங்க வச்சிருந்த வேண்டுதல், இது எல்லாமே நிறைவேறும். 5 நாட்கள் புத்திர வளர்ச்சி பெறுகிறதுக்கான அருமையான ஒரு நாட்கள், அற்புதமான ஒரு நாட்கள், பயன்படுத்திக்கோங்க. அது போக பிப்ரவரி 5ஆம் தேதியிலிருந்து பிப்ரவரி மாசம் 13ஆம் தேதி வரைக்கும் இன்னொரு பிரார்த்தம் இந்த பிரபஞ்சம் நமக்கு கொடுக்குது. 9வது பாவகத்தில் இருக்கக்கூடிய கிரகம் உங்க ராசியாதிபதி உங்க ராசியை பார்க்கிறாருன்னு சொன்னேன். பிப்ரவரி 5ஆம் தேதியிலிருந்து பிப்ரவரி மாசம் 13ஆம் தேதி வரை உங்க ராசியில் இருந்த செவ்வாய் 9வது பாவகத்துக்கு அதிபதினு சொல்லக்கூடிய சூரிய பகவானோட சேர்ந்து உங்க ராசிக்கு 2வது பாவகத்துல குடும்பஸ்தானத்துல சூரிய மங்கள யோகமாக வரக்கூடிய அற்புதமான தருணம் பிப்ரவரி 5லிருந்து பிப்ரவரி மாசம் 13 வரை 8 நாள்.
இந்த 8 நாள்ல பொருளாதாரத்துல இருக்கிற சங்கடங்கள் சரிப்படுத்தும். பறக்க பறக்க பாடுபட்டு இருக்கிறேன், பாட்டுக்கு தகுந்த பலன் இல்லை. உழைப்ப மட்டும் அதிகமா போடுறேனுங்க, உயர்வு இல்லை. கஷ்டம் மட்டும் இருக்குதே தவிர கஷ்டத்துக்கு தகுந்த பலன் இல்லை. இந்த மாதிரி சங்கடப்பட்டு இருக்கிற அந்த தனுசு ராசி நண்பர்களுக்கு சந்தோஷம் பிறக்கக்கூடிய தருணமாக கண்டிப்பா இந்த 8 நாட்கள் இந்த பிரபஞ்சம் தரப்போகுது. சந்தர்ப்பம் கொடுத்தாதானே ஒருத்தர்கிட்ட என்ன திறமை இருக்குன்ட்டு வெளிப்படுத்த முடியும். ஒரு படத்துல சொன்ன மாதிரி சான்ஸ் இருந்தாதானே சச்சின் டெண்டுல்கரே. எதுவா இருந்தாலும் ஒரு சந்தர்ப்பம் கொடுத்தாதான் நம்ம கிட்ட என்ன திறமை இருக்குது அப்படின்றத நம்ம வெளிக்காட்ட முடியும். எத்தனை நண்பர்களுக்கு அந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பம் கிடைக்குது. ஆனா பிப்ரவரி மாசம் 5ஆம் தேதியிலிருந்து பிப்ரவரி மாசம் 13ஆம் தேதிக்குள்ளார தனுசு ராசியில பிறந்த நண்பர்களுக்கு இந்த பிரபஞ்சம் நிறைய வகையில சாதகமான நேரத்தை உருவாக்கி கொடுக்கும். உங்களுடைய உழைப்புக்கு தகுந்த உயர்வு வர மாதிரியும், படிப்புக்கு தகுந்த வேலை வாய்ப்பு வர மாதிரியும். ஏன்னா அந்த தருணத்துல தொழிலுக்கு சொந்தக்காரர் யாரு, தொழில் ஸ்தானாதிபதி யாரு தனுசு ராசி நண்பர்களுக்குன்னு பாத்தீங்கன்னா புதன். லக்னமா இருந்தாலும் சரி அல்லது ராசியா இருந்தாலும் சரி, 10வது பாவகத்துக்கு அதிபதி யார் வராரோ அவர்தான் தொழில் ஸ்தானாதிபதி. அப்ப தனுசு ராசி நண்பர்களுக்கு தொழில் ஸ்தானாதிபதி யாரா வருவாரு? புதன். திருமண ஸ்தானாதிபதியும் புதன் தான். 7 குடைவர் 10 குடைவர் புதன். உங்களுடைய ராசிக்கு 2வது பாவகத்துல சூரிய பகவானோட சேர்ந்து புதன் இருந்து, புதன் ஆதித்ய யோகம் அப்படின்ற ஒரு யோகம் பிப்ரவரி மாசம் நமக்கு எத்தனை தேதி வரை? 13 தேதி வரைக்கும் கொடுப்பாரு. அப்போ உங்க ராசியில் இருந்த செவ்வாவும் 5ஆம் தேதி உங்க ராசிக்கு 2வது பாவகத்துக்கு போயிடுவாரு. பிப்ரவரி 1 தேதி விட்டுடுங்க. 2ஆம் தேதியிலிருந்து பிப்ரவரி 2ல இருந்து பிப்ரவரி 13 கிட்டத்தட்ட 12 நாள் நமக்கு புதனாதித்ய யோகம் இருக்கு. பிப்ரவரி 5ல் இருந்து பிப்ரவரி 13 8 நாள் சூரிய மங்கள யோகம் இருக்கு. இந்த யோகங்களால உங்க ராசியாதிபதி பார்வை உங்க ராசி மேல படுவதாலையும் நிச்சயம் படிப்புக்கு உண்டான வேலை, வெளியூர் வெளிநாடு அமைப்புகள், உழைப்புக்கு தகுந்த உயர்வு, வாழ்க்கைக்கு ஏற்ற வளர்ச்சி. எல்லாருமே ஆடம்பரமா வாழணும் அப்படின்ற ஆசையை விட அத்தியாவசியமான விஷயங்கள் எல்லாம் செய்யற அளவுக்கு அதை நம்ம இருக்கணுங்க. அனாவசியமான பொருட்கள் நம்ம வாங்கலனாலும், அனாவசியமான வாழ்க்கை நம்ம வாழலனாலும், அத்தியாவசியமான வாழ்க்கையாவது நம்ம வாழணுமே அப்படின்ற ஆசையில நிறைய நண்பர்கள் இருக்கதான் செய்யறீங்க. மனசார சொல்றேன், சத்தியமா அதுக்கு உகந்த ஒரு நேரம், அதுக்கு சிறந்த ஒரு நேரம் இந்த நேரம். வர்ற நமக்கு பிப்ரவரி மாசம் 5ல் இருந்து 13 வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு தருணமா இருக்கும். வெளியூர் வெளிநாடு போகணுன்ற முயற்சிகள் இருந்தால் இந்த நேரத்துல பண்ணுங்க. சுய தொழில் செய்யணுன்ற ஆசை இருக்குது, என்னால சுய தொழில் செய்ய முடியலையேன்ற ஆதங்கம் இருக்குதுன்னா இந்த நேரத்துல பண்ணுங்க. ஏற்கனவே ஒரு வேலை செய்துகிட்டு இருக்கிறேனுங்க, ஆனா அந்த வேலை ரொம்ப சங்கடமா இருக்குது, இருக்கிற வேலையை விட்டுட்டு வேற ஏதாவது செஞ்சுக்கிடலாமா? ஒண்ணு மட்டும் சொல்றேனுங்க, தெரிஞ்ச வேலை விடுறதும் தப்பு, தெரியாத வேலையை தொடர்றதும் தப்பு. இந்த நேரம் நீங்க செய்துகிட்டு இருந்த வேலையை உங்களுக்கு சாதகமாக உருவாக்கி கொடுக்கும். அருமையான ஒரு தருணம், அற்புதமான தருணம் இந்த தருணம். பிப்ரவரி 1ல இருந்து 5 வரைக்கும் ஒரு மாதிரியான மாற்றம் புத்திர வளர்ச்சிக்கு. பிப்ரவரி 5ல் இருந்து பிப்ரவரி 13 வரைக்கும் நம்மளுடைய வாழ்க்கைக்கும் வாழ்வாதாரத்துக்கும் சிறந்த ஒரு தருணமாக இருக்கும். பிரிஞ்சு போன கணவன் மனைவியா இருக்கட்டும், பிரிஞ்சு போன காதலர்களா இருக்கட்டும், இந்த நேரத்துல ஒண்ணு சேருவீங்க சார். அதுக்கு இன்னொரு காரணம் என்ன சார் அப்படின்னா, காதலர்கள் கணவன் மனைவி ஒண்ணு சேர்றதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த சுக்கிர பகவான் சொல்லக்கூடிய கிரகம் உங்களுடைய ராசியிலேயே மாத தொடக்கத்தில் இருக்கார். சுக்கிரன் தான் கணவன் மனைவிக்கும் இடைஞ்சல் பண்ணுதுன்னா சுக்கிரன் தான் காரணம். கணவன் மனைவிக்குள்ளார சந்தோஷம் பிறக்குதுனாலும் சுக்கிரன் தான் காரணம். அப்போ சுக்கிரன் அசுர குரு, குரு பகவான் தேவகுரு. உங்க ராசியாதிபதி உங்க ராசியில வரக்கூடிய அசுர குருன்னு சொல்லக்கூடிய சுக்கிரனை பார்க்கக்கூடிய தருணத்துல
பிப்ரவரி 1ஆம் தேதியிலிருந்து பிப்ரவரி 11ஆம் தேதி வரைக்கும் சுக்கிர பகவான் ஒரு ராசியிலே இருப்பார். அப்போ போதும் போதுன்ற அளவுக்கு நல்லது பண்ணுவாரு சுக்கிர பகவான். என்ன காரணம்? நம்ம ராசியாதிபதிக்கு சுக்கிரன் கெட்டவரு. சரி, அப்படி கிடையாது. சுக்கிரனுக்கு நம்ம ராசியாதிபதி கெட்டவர். அதாவது அசுர குருவுக்கு தேவகுரு கெட்டவர், தேவகுருவுக்கு அசுர குருன்னு சொல்லக்கூடிய சுக்கிரன் நல்லவர். அப்போ உங்க ராசியில வரக்கூடிய சுக்கிரனை உங்க ராசியாதிபதியுடைய பார்வை 9வது பார்வை பார்த்து கண்ணும் கருத்தமா பார்த்துக்குவார், நல்லது செய்வார். அப்போ அதுதான் அந்த கணவன் மனைவிக்குள்ள இருக்கிற சங்கடங்கள் சரியாகிறது, காதலர்களுக்கு இடையில இருக்கக்கூடிய சங்கடங்கள் சரியாகிறது, நிறைய நண்பர்களுடைய காதல் கல்யாணத்துல போய் முடிகிறது. இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும். ஏன் திருமண தடைகள் கூட இந்த தருணத்துல சரிப்படுத்தும். அருமையான நேரம், அற்புதமான நேரம். 13ஆம் தேதியிலிருந்து 19 தேதி வரை இந்த தொழில் ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் அந்த புதன் இல்லைங்களா, புதன் சூரியனோடு சேர்ந்து இருக்கிறதுனால புதனாதித்ய யோகம். 13 தேதிக்கு மேல சூரிய பகவான் 3வது பாவகத்துக்கு போயிடுவார். 3வது பாவகத்துக்கு போயிட்டாலும் 19ஆம் தேதி தான் மறுபடியும் அந்த புதன் சூரியனோட சேர்ந்துவார். அப்ப தனுசு ராசி நண்பர்களுக்கு வரக்கூடிய பிப்ரவரி மாதத்துல 2 முறை புதனாதித்ய யோகம் வருது. முதல் யோகம் 1ஆம் தேதியிலிருந்து 13ஆம் தேதி வரை, 2வது யோகம் 2வது புதனாதித்ய யோகம் 19 தேதியிலிருந்து 29 தேதி வரை. முதல்ல ஒரு 12 நாள், ஏன்னா 1ஆம் தேதி தான் போறாருன்னு பாத்துக்கிடுங்க. முதல்ல ஒரு 12 நாள், பிறகு வரக்கூடிய ஒரு தருணம் ஒரு 10 நாள். அப்போ 2 தடவை நமக்கு புதனாதித்ய யோகம் வருது. இது எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய வாழ்வாதாரத்தை அதிகப்படுத்துறதுக்கு உண்டான ஒரு தருணம், வாழ்வாதாரத்தை உயர்த்திக்கிறதுக்கு உண்டான ஒரு நாட்கள் இந்த பிப்ரவரி மாதம். 19ஆம் தேதி மறுபடியும் போனாலும் 29 தேதி வரைக்கும் சிறப்பா இருக்கும். அந்த தருணத்துல இந்த சூரிய பகவான் உங்க ராசிக்கு 3வது பாவகத்துல போயிட்டு 3வது பாவகத்துக்கு அதிபதியோட சேர்ந்து 3வது பாவகத்துக்கு அதிபதியை அஸ்தமனத்தை பண்ணி உங்க ராசிக்கு 9வது பாவகத்தை பார்ப்பார். உங்களுடைய முன்னோர்கள் செஞ்ச நல்ல விஷயம், புண்ணியம், நீங்க செஞ்ச புண்ணியம் இந்த தருணத்துல வந்து சேரும். எத்தனையோ நண்பர்கள் எல்லா விதமான ஒரு யோகமும் இருந்து செயல்படாம இருக்கிற விஷயங்களை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். நிறைய பேர் நிறைய படிப்பு படிச்சிருப்பாங்க, அந்த படிப்பு 10 காசு பிரயோஜனம் இல்லாம படிச்ச படிப்புக்கும் செய்யற வேலைக்கும் சம்மதமே இல்லாத இருக்கிறவங்கள இருக்கதான் இருக்காங்க. அப்பேற்பட்ட நண்பர்களுக்கு இந்த பிப்ரவரி மாசம் 19 இருந்து பிப்ரவரி மாசம் 29 வரைக்கும் அருமையான தருணம். என்னடா ஒரு பிப்ரவரி 29 சொல்றாருன்னு நினைக்காதீங்க. பிப்ரவரி மாதத்துக்கு 28 நாட்கள் தான். ஆனா இந்த வருடத்துல வரக்கூடிய பிப்ரவரி மாதத்துக்கு 29 நாட்கள். ஏன்னா லீப் வருஷம் வரும் பொழுது பிப்ரவரி மாதம் 28 இருந்தது 29 மாறிடும். அப்போ ஒவ்வொரு கட்டமாக இந்த தனுசு ராசியில பிறந்த நண்பர்களுக்கு தன்னுடைய வாழ்க்கையிலையும் வாழ்வாதாரத்திலையும் ஏற்றத்தை தரக்கூடிய தருணமா இந்த பிப்ரவரி மாசம் வர போகுதுன்றதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. 5ஆம் தேதி வரைக்கும் ஒரு மாற்றம், அதன் பிறகு 13ஆம் தேதி வரைக்கும் ஒரு மாற்றம், 13ல இருந்து 19 வரைக்கும் ஒரு மாற்றம், 19ல இருந்து 29 வரைக்கும் ஒரு மாற்றம். குடும்பத்துல நிம்மதி சந்தோஷம் பெருகிறதுக்கும், கணவன் மனைவிக்குள்ள இருக்கிற கருத்து வேறுபாடு சரியாகிறதுக்கும், காதலர்களுக்கு இடையிலே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடு சரியாகிறதுக்கும், கல்யாண தடை நீங்கிறதுக்கும், புத்திர வளர்ச்சி பெருகிறதுக்கும், வேலை வாய்ப்புல மாற்றங்கள் வரத்துக்கான ஒரு முழுமையான ஒரு பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு தருணமா வரக்கூடிய பிப்ரவரி மாதம் வர போகுதுன்றதுல எந்த விதமான மாற்று கருத்து இல்லை. தனுசு ராசி நண்பர்களுக்கு தனயோகம் தரக்கூடிய அருமையான தருணமையா பயன்படுத்திக்கோங்க. உழைப்புன்ற ஒரு விதைய இந்த மாதத்துல விதைங்க. உயர்வுன்ற ஒரு விருச்சம் வர்றது நீங்க கண்குள்ளார பாப்பீங்க. நிச்சயம் நல்லது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த பிப்ரவரி மாதத்துல தனுசு ராசியில பிறந்த நண்பர்களுக்கு ஏற்படும். அதுபோக கோச்சார கிரக நிலைகள் என்னதான் நமக்கு சாதகமா இருந்தாலும் நம்மளுடைய சுய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பலன்களை பார்த்துக்கிறது புத்திசாலித்தனம். உங்களுடைய சுய ஜாதகத்துல என்ன திசை நடக்குது, என்ன புத்தி நடக்குது, என்ன அந்தரம் நடக்குது, என்ன சாரம் நடக்குது, என்ன அதிசாரம் நடக்குது அப்படின்ற விவரங்கள் உங்களுடைய ஜோதிடர்கிட்ட பார்த்துக்கிடுங்க.
என்னுடைய காணொலியை முழுமையா பார்த்ததுக்கு மனசுல இருந்து மனமார்ந்த நன்றிகளை சொல்லிக்கிட்டு மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான டாக்டர் மா காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.